ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பே அல்வாங்க. கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா, 1/2 லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் முந்திரி, ரெட் ஃபுட் கலருங்க, நெய், சர்க்கரைங்க. இப்போ வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் மைதா மாவையும் கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி, 1/2 கப் மைதாவுக்கு 1 கப் தண்ணிங்க. 1க்கு 2 அளவுங்க. நல்லா இதை ஒரு விஸ்க் வச்சு கட்டிலாம் விஸ்க் பண்ணிக்கலாங்க. அடுத்து அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் பட்டர் சீட் போட்டு பட்டர் தடவி அது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்து அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடேறவும் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை 1க்கு 2 அளவு எடுத்திருக்கேங்க. நான் 1/2 கப் மாவு எடுத்துருக்கிறதுனால மைதா 1/2 கப், 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதனால 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டணுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இதே மாதிரி அல்வா பக்குவத்துக்கு வந்துடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் சாறு இதில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ஒன் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நான் 100 ml அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml ஒரே டைமில் சேர்க்காமல் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கணுங்க. அடுத்து ஏலக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து முந்திரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏலக்காய் பொடி போடுறதுலேருந்து, கலர் சேர்க்குறதுலேருந்து, முந்திரி சேர்க்குறதுலேருந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். இப்போ ஃபைனலாக இருக்கிற நெய்யை ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே பட்டர் தடவி எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் கீழே துருவி வச்சுருக்க பாதாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை செட் பண்ணிக்கலாங்க. அல்வாவை செட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு தாங்க இதை கட் பண்ணணும். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 10 நிமிஷம் ஆற விடணுங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு தாங்க நம்ம கட் பண்ணணும். இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றி அதை கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளான மெத்தடில் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அல்வா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் டு ஆல் அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கண்டென்ட்டில் பார்க்கலாங்க.